ஏமா நீ இன்னும் இங்க நிக்கிற? இவளை நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் குழந்தைய காப்பாத்து. போ. சீதா, தேவசேனா, தேவசேனா, கண்ணு முடிச்சு பாருமா. அம்மா வந்திருக்க. தேவசேனா, சீதா, தேவசேனா, சீதா, ஐயோ சீதா, சீதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேவசேனா, சீதா, என் தேவசேனாக்கு நான் பேசுறது கேட்கலையா? அந்த சாமுண்டியோட அடப்பட்டிருந்ததால என் சக்தி என்னை விட்டு போயிடுச்சா? இல்ல குழந்தை என்ன மறந்து இன்னொருத்தையும் நடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் பேசுறது இவளுக்கு கேட்கலையா? சீதா, தேவசேனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தையுடைய நிலைமைய பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். டாக்டர் கொடுத்த மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல. பரவாயில்லன்னு நிம்மதியா இருக்க முடியலையே. ஜானகி மாதிரி இருக்கிற சீதாவை அம்மாவா நினைச்சு தேவசேனா பாசத்தை வச்சுட்டா. எப்ப சீதா வீட்டுக்கு வருவாளோ அப்பதான் தேவசேனா பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா சீதா எப்ப வருவான்னு தெரியலையே. யார் இந்த சீதா? சீதா, அந்த சீதா வந்தாதான் என் குழந்தை பொழைப்பானா? அவளை உடனே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாகணும். சீதா, 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 சீதா. சரி சரி, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இரு இரு, நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம். வாயா சேட்டு, உனக்காக தான் வெயிட்டிங். உட்காரு. இந்தாங்க. திரும்ப தொழில ஆரம்பிக்கிறப்ப நல்ல ஐட்டமா கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நீ கேட்டதை விட இதுல அதிகமாவே இருக்கு.
சம்பந்தம்? இவ இப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? என்ன மாதிரி இருக்கிறதால தான் தேவசேனா சீதாமா சீதாமான்னு சொல்லி புலம்புறாளா? எதுவா இருந்தாலும் சரி, இவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். டேய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணா. டேய் அவ ரொம்ப மரண்டு பிடிப்பாடா, புரியுதா? மயக்க ஊசி போட்டு தூக்கிட்டு வாங்க. சரிண்ணா. பாம்பே போற வரைக்கும் மயக்கம் தெரியக்கூடாது. என்ன? சரி. ஓ ஜாக்கிரதாடா. அப்புறம் சொல்லுங்க சேட்டு. டேய் எப்படி அந்த கயிறு அவுத்தா? டேய் கயிறு அவுத்துட்டு தப்பிக்க பாக்குற நீ? என்னது? டேய் புடிக்கடா. சேட்டு நில்லுங்கடா. டேய் பொண்ணு இல்ல, பூகம்போ, ஓடி வா. போங்கடா, போய் புடிங்கடா. ஏய் ஒன்றும் பண்ணிடாத. ஒன்று பண்ணிடாத.
சீதா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இன்னும் மன்னிச்சிடு சீதா. மாயா, நீ தப்பே பண்ணிருந்தாலும் எப்ப நீயே என்னை காப்பாத்த வந்தியோ அப்பவே நீ எனக்கு பண்ணதை எல்லாம் நான் மறந்துட்டேன். நான் தான் உன்னை துரப்பாண்டி கிட்ட மாட்டி விட்டேன்னு வீட்டுல இருக்க யார்கிட்டயும் சொல்லிடாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆமா, நீ எப்படி உடனே மனசு மாறி என்னை காப்பாத்த வந்த? நீ வீட்டுல இல்லைன்னதும் தேவசேனாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நீ வந்தாதான் அவ குணமாவான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, தேவசேனா உடம்பு சரியில்லாம இருக்கலாம். சரி வா போலாம். சீதா, எங்கம்மா போயிருந்த? உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். நான் முதல்ல தேவசேனாவை பார்க்கணும். மாமா உள்ளதா இருக்கா? ஆமா. வாமா சீதா. வா சீதா. தேவசேனா, தேவசேனாக்கு என்ன ஆச்சு? தேவசேனா ஏன் இப்படி இருக்கா? நீங்க வீட்ல இல்லங்கிற ஏக்கத்துல தான் இவன் இப்படி இருக்கா. ஐயோ தேவசேனா, தேவசேனா. தேவசேனா, தேவசேனா, நான் வந்துட்டேன் தேவசேனா. தேவசேனா, நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? தேவசேனா, கண்ணை திறந்து பாரு. தேவசேனா, என்ன பாருமா. என்னாச்சு உனக்கு? சீதம்மா. தேவசேனா, தேவசேனா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன நம்புடா செல்லம். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னை விட்டு போன? இனிமே என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க எங்க இருந்தீங்க? அந்த துரப்பாண்டி தான் உங்களை பிடிச்சு வச்சிருந்தாரா? ஆமா, அவன் தான் என்ன கடத்திட்டு போய் வச்சிருந்தான். மாயா தான் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனா. மாயா மட்டும் வரலன்னா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. மாயா, நீ எப்படிமா போய் காப்பாத்துன? அது எப்படியோ துரப்பாண்டி விசிட்டிங் கார்டு அவ கையில கிடைச்சிருக்கு. அத வச்சு சாமர்த்தியமா பேசி என்னை காப்பாத்திட்டான். நல்ல காரியம் பண்ணம்மா. நான் உன்னை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சிடு மாயா. மாயாவை இப்பயாவது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். இவ எப்படி இங்கே வந்தா? இவ கண்ணுல நம்ம மாட்டினா மறுபடியும் நம்மள அடைச்சு வச்சிருவா. எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்காங்க. கால சக்கரத்தை எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். எப்படியாவது கால சக்கரத்தை எடுத்தே ஆகணும்.
அண்ணன் ரூம்குள்ள போறா? இன்னைக்கு எப்படியாவது இவ கிட்ட இருந்து காலச்சக்கரத்தை வாங்கியே ஆகணும். காலச்சக்கரம் இந்த ரூம்குள்ளதான் இருக்கணும். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். Excuse me? சக்கரத்தை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சேன். இவ எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. எங்க வச்சிருப்பா? சொல்லுங்க டாக்டர். பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. சீதா வந்தாச்சு, அதனாலதான் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா வராரே. ஓகே டாக்டர், ஏதாவதுன்னா நான் ஃபோன் பண்றேன். சரியா? இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ. சரி டாக்டர். பைரவி, என்னாச்சு? பைரவி, என்னம்மா என்னாச்சு? ஐயோ, என்னன்னு தெரியலண்ணே. இவங்க இந்த ரூம்குள்ள வந்தாங்க. எதுக்கு ரூம்குள்ள போறாங்கன்னு வந்து பார்த்தா இவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. என்னது, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? லோ பிரஷரா இருக்கும். உடனே அவங்கள அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போ. பைரவி, பைரவி, எழுந்துருமா, எழுந்துரு. பார்த்து மெதுவா வா. பத்ரம். இந்த அம்மா இதுக்கு நம்ம ரூமுக்கு வந்துச்சு? அன்னைக்கு நம்பூதிரி வேஷத்துல உருமாத்து வித்த தெரிஞ்ச ஆளு வந்துட்டு போனான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள மாயமாத்து பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பைரவி ரூமுக்குள்ள வந்து மயங்கி கிடக்குறா. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் பைரவி தானோ? நம்ம கிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தை எடுக்கத்தான் வீட்டுக்கு வந்திருக்காளோ?
காலச்சக்கரம் எப்படி வந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இது குமார்கிட்ட இருந்த காலச்சக்கரமா இருக்குமோ?